பிரச்சனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நாம் பயந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூட இருக்கிறதை நாம் மறந்து விடவும் கூடாது. ஆறுகளை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறதே நாம் பார்க்க வேண்டும். கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துச்சு, அதுக்கு மேல தண்ணி வந்தா என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு மேல தண்ணி வரல. அல்லேலூயா. அதுக்கு மேல ஏன்னா நீச்சல் தெரியாத ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த இடத்துல யாருமே இல்லை. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. சாயங்காலம் எத்தனை மணி ஆயிடுச்சு? 6 மணி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய கடல், தெரியாத ஊர், பழக்க வழக்கம் இல்லாத ஒரு ஊர். ஊழியத்தின் பாதையை எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு வச்சிருக்காங்க, யாருமே தெரியாது. ஆனா ஆண்டவர் மேல பாரத்தை வைத்துட்டு நாங்கள் அந்த ஆறை கடந்து போனோம். ஆனா கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துச்சு, அதுக்கு மேல தண்ணி வராத அளவுக்கு தேவன் எங்களை லகுவாய் காப்பாற்றினார். அல்லேலூயா. எல்லாரையும் தனிமையான சூழ்நிலையில கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையில இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி, மரணம், துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நாம் உணர வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நாம் உணர வேண்டும். நாம் மறந்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம கூட இருக்கிறதை நாம் உணர, நம் பக்கத்தில் அவரை பார்க்க வேண்டும். நம் கண்களாய் பார்க்க வேண்டும். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை தொடாது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பிரச்சனை பக்கத்துல நடக்கும், எவ்வளவு போராட்டம் இங்கே நடக்கும், ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் அதை நம்மை தொடாது. ஏன்னா நம்ம